வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி அனுரகுமார சுதந்திர தினத்திற்கு 3 காவல்துறை மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் வந்த விடயம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பாதுகாப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லாமல் வருகை தந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் மட்டுமே அவர்களுக்கு முன்னால் வந்தது. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பலரும் எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஆட்சியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குருநாகலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். யாழ் மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசு மீது, தெற்கு தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதை காண முடிந்தது. இது மிகவும் முக்கியமாகும். வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு தருகின்றோம் என கூறிய போதும், அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தேர்வு செய்தனர். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். எம்முடைய மீண்டும் பிரிவினைவாதம், போர், நம்பிக்கை, இனம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதம் வடக்கு மக்களிடம் கிடைத்துள்ளது. 30 வருட கால போர் மற்றும் அரசியல் காரணங்களால் வடக்கு பகுதிக்கு அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. அந்த பகுதி மக்களின் பிரச்சினைகளை வேகமாக தீர்க்க வேண்டும். இது எமது பிரதான கடமையாகும். இனவாதம் மற்றும் மதவாதம் தலைதூக்குவதற்கு நாம் இடமளியோம். தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவோம் என்றார். கடந்த 3 நாட்களாக யாழ் மாநகர சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரில் சிவப்பு மண் கலந்துள்ளதால் நீர் சிவப்பு நிறமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ் மாநகர சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. இந்த நீரை அருந்துவதே முடியாது எனவும், மேலேய சலவை நடவடிக்கைகளுக்கும் சமையலுக்கும் கூட இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் நீர் வழங்கல் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே இவ்வாறான நிலைமை யாழ் மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் குறிப்பிட்டார். பாதாள சாக்கடையில் செம்மண் குவிந்துள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும், இந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் 3 நாட்களாக யாழ்ப்பாண மக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட மின்னணு சிகரெட்டுகளுடன் பெண் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக 262 மின்னணு சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விட்டு சென்ற போதே இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்ட சிகரெட் கையிருப்பின் மதிப்பு 3 மில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் பணியக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முக்கிய அரசியல்வாதிகளின் வாகனங்கள், போக்குவரத்து இடையூறுகள் இல்லாமல் போவதற்காக வீதிகளை நாம் மூடுவதில்லை என இலங்கையின் போலீசாரின் போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு பொறுப்பதிகாரி இந்திகா அப்புகோட அறிவித்துள்ளார். இலங்கையில் சுதந்திர தின வைபவத்திற்கு செல்லும் அரசியல் தலைவர்களின் வாகனங்கள் வசதியாக செல்வதற்காக கடந்த காலங்களில் வீதிகள் மூடப்படும் நடைமுறை இருந்தது. அனுர அரசு அதை செய்வதில்லை என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் கொழும்பில் உள்ள ஒரு வீதியை முக்கியஸ்தர்களின் வாகன தொடரணிக்கு வசதியாக போலீசார் மூடுவதை காட்டும் காணொலி வெளியானது. அது தொடர்பில் கருத்து தெரிவித்த இலங்கை போலீசாரின் போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு இந்திகா அப்புகோட காணொலியில் காட்டப்பட்டது அண்மைய சம்பவம் அல்ல, அது பல ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட காணொலி என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நாம் சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம். இலங்கையின் வரலாற்றை தற்போது மாற்றி அமைத்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் செல்கிறோம். நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் அழகான மக்களையும் மீண்டும் கட்டி
கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் தற்போது ஒன்றாக போராடுகின்றோம். எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் குழுவினர் வவுனியா பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது வவுனியா பெரியார்குளம் பகுதியில் போதை மாத்துரையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். 50 போதை மாத்திரைகள் இளைஞர்கள் ஒருவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து குறித்த மாத்திரைகள் மீட்கப்பட்டதுடன் அதனை உடைமையில் வைத்திருந்த இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இலங்கையில் உள்ள அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாட்டு உதவிகளை எவ்வாறு கையாண்டன என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் மட்டும் அண்மைய ஆண்டுகளில் USAID இருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை ரொக்கமாகவும் மானியங்களாகவும் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் ஏராளமான திட்டங்களுக்கு நிதியளித்துள்ள USAID மேற்கத்திய உலக ஊடகங்களில் சர்ச்சையில் சிக்கியுள்ளது என்றும் மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் மற்ற நாடுகளின் பிரச்சினைகளையும் உறுதியற்ற தன்மையையும் உருவாக்க அவர்களது நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தங்கள் மானியங்கள் மற்றும் உதவி நிதிகளை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது பற்றிய தெளிவான பதிவும் எதுவும் இல்லை. USAIDயின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து விசாரணைகளை நடத்தி விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார். அந்த சலுகைகளை பெற்ற அரசு சாரா நிறுவனங்கள் குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி குரங்குகள் தென்னை பயிர்ச்செய்கையை அழிப்பதை தடுக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முதல் முறையாக குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் எதிர்வரும் 15ஆம் திகதி அல்லது 22ஆம் திகதிகளில் குரங்குகள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். குரங்குகளின் தலையீடு காரணமாக 2024ஆம் ஆண்டில் மில்லியன் கணக்கான தேங்காய்கள் அளிக்கப்பட்டதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்தை கணிசமாக பாதித்ததாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதனால் குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலை இந்த வாரத்திற்குள் நிர்ணயிக்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அத்தோடு நெல் கொள்வனவுக்கான திரைசேரியிடமிருந்து 500 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லுக்கான உத்தரவாத விலை விரைவில் அறிவிக்கப்படாவிட்டால் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தார்.